திருக்குறள் 11. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. அசைவற்ற சக்தியே அசையும் அத்தனைக்கும் மூலமாக காட்சியளிக்கும் வெட்டவெளியான வான் உலகமானது அசைவற்று நின்று பூமியிலுள்ள அசுத்தமடைந்த நீரினை மேலேற்றி அதை பரிசுத்தமாக்கி பூமியில் வாழ் அசையும் உயிர்களுக்கெல்லாம் மழையாக பொழிந்து அவைகளை காக்க வல்லதாக இருப்பதால் அது அமிர்தம் என்று அழைக்கலாயிற்று. Long life Guru. Guru is ever. Tirukkural. Virtue Prologue. Chapter 2. The excellence of rhyme. Enlightened meaning and explanation. By embodiment of true wisdom, Irayarul Vasisiddhar. திருக்குறள் 11. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. The ethereal space, the static energy base, has become the base for all the moving things. Being static, it takes the polluted water upwards, purifies and force as right to protect all the living beings. That is why it is called the ambrosia. திருக்குறள் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உணவுப் பொருள்கள் விளையவும் விளைந்த பொருளை சமைக்கவும் சமைத்த பொருளை உண்ட பின் பருகவும் பருகிய பின் அதை ஜீரணிக்கவும் ஆக அனைத்து ஜீவனின் வாழ்வாதாரத்திற்கும் மழை நீரே அடிப்படை உணவாக இருக்கிறது. திருக்குறள் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. Rainwater is the base for grains to grow, cooking the grains, drinking the cooked food, and after that for digesting. Thus, rainwater is the basic food for all the living beings, livelihood. திருக்குறள் 13. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மண்ணுலகில் வாழும் மனுக்களின் வாய்மை பொய்த்து போனால் விண்ணுலகத்தில் வாழும் மழையானது பெய்யாது பொய்த்துவிடும். அதனால் நிலம் கடல் இரண்டிலும் வாழும் உயிர்கள் அனைத்தும் பசி கொடுமையால் உடல் வற்றி வாடிப்போய் இறக்க நேரிடும். திருக்குறள் 13. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. If the truthfulness of the humans living in earth becomes false, rain living in the celestial space will become false and shall not pour. Thus the living beings in the earth and sea shall starve of hunger and shall be forced to die, as the body shall wither and fade. குறள் 14. ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வளங்குன்றிக் கால். உழவர்கள் தன் ஏர் கொண்டு உலக உயிர்களின் வாழ்வாதாரத்திற்கு நிலத்தை பண்படுத்தி உழாது போனால் வானுலக மழையானது பெய்யாது போய் அதனால் நிலமானது வளம் குன்றி என்றுமே விளையாடுபடி கரிசல் நிலம் ஆகிவிடும். திருக்குறள் 14. ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக் கால். If the farmers do not till and season the soil using plough for the livelihood of living beings in the world, the celestial rain will not fall, the soil will lose its fertility, and it shall become unfertile and cannot grow anything. திருக்குறள் 15. கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. மழையானது நல்லது நினைக்கும் நல்லவர்களுக்கு மேன்மேலும் வளத்தை பெருக்க பெய்து கொடுப்பதும் கேடு நினைக்கும் கெட்டவர்களுக்கு
அடாமல் பெய்து வளத்தை கெடுத்து அவர்களை திருத்துவதும் ஆகும். திருக்குறள் 15. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. Rain falls down and increases the wealth of the noble with good thoughts, also falls incessantly, destroys the wealth and corrects the people with bad intentions. திருக்குறள் 16. விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதரிது. விண்மேகத்தின் மழைத்துளியான பனித்துளி வீழாது அல்லால் மண்ணில் பசும்புல்லின் தலைநுனியை காண்பது என்பது வேறு மாற்று வழி அல்லாத அரிதான ஒன்றாகும். திருக்குறள் 16. விசும்பின் துளிவீழின் அல்லல் மாற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. If the pearl drops, the rain of the clouds in the celestial space do not drop, it will be rare indeed to see the tip of grace on the earth, and there is no alternate way. திருக்குறள் 17. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின். வான்மேக மழையானது பெய்யாது பொய்த்து போனால் நெடுங்கடலும் தன் நீர்மை கெட்டு வளம் குன்றி வற்றி போக நேரிடும். அதுபோன்று மேன்மக்களும் தன் அறத்திலிருந்து மாறாது சமுதாயத்தை அழியாமல் காத்திடல் வேண்டும். திருக்குறள் 17. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடும். If the rain from the celestial clouds does not fall, the nature of the ocean will change and they shall become dry. In the same way, the noble people should uphold their morality and prevent the destruction of the society. திருக்குறள் 18. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. வானுலகத்தின் மழை இல்லாமல் நின்றுவிடும் ஆகின் பூமியில் நடைபெறும் தெய்வங்களுக்கு உண்டான வழிபாட்டு பூசைகளும் ஏது, ஆரவாரமான திருவிழாக்களும் தான் ஏது. திருக்குறள் 18. சிறப்போடு பூசனை செல்லாத வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. If the rain from the celestial space stops, can there be ritual and worship of deities? Can there be glamorous festivals? திருக்குறள் 19. தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின். வானத்தின் தவமானது மழையை தானமாக வழங்காவிடின் பரந்து விரிந்த இப்பூவுலகில் வழங்கும் இல்லத்தாரின் தானமும் துறவரத்தாரின் தவமும் இராது. திருக்குறள் 19. தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின். If the penance of the celestial space does not give rain as charity, there can be no charity from the householders and there can be no penance from the ascetics in this vast world. திருக்குறள் 20. நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. நீரற்ற நன்னுலகம் மண்ணில் எப்படி அமையாதோ அதுபோன்றே பூமியில் நல்லொழுக்கமற்றவர்களுக்கு விண்ணுலக வாழ்க்கை அமையப் பெறாது. திருக்குறள் 20. நீரின்றி அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. Just as there cannot be a healthy world without water, the people without moral in earth cannot have a heavenly life. நாதம் நமசிவாய. Nadam is Namachivayam. வாசியே சிவா. Vasi is Siva. மனமே குரு. Mind is Guru. மனமே சிவம். Mind is Shivam.